Hey guys, welcome to VIHAS Hub. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எக் பிரியாணி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எக் மசாலா ரெடி பண்ணிடலாம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. 8 முட்டை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணிக்குள்ளே போடுறதுக்கு. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மசாலா தூள் போடுறோம். மஞ்சள் தூள், சாம்பார் மசாலா தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு இது போட்டுட்டு இது கருகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம முட்டையை போட்டுடலாம். முட்டையை லைட்டாக கீறி நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு பரட்டிக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை குக்கருக்குள்ளே போட்டுக்கலாம். நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு. இதெல்லாம் நம்ம கொஞ்ச நேரம் வறுத்துட்டு நம்ம இது நல்லா ஒரு ஸ்மெல் வரும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. போதும், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நம்ம கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்கணும். ஸோ ஆயிடுச்சு. இந்தளவுக்கு நம்ம கொரப்பாக அரைச்சா போதும். இந்த ஏலக்காய் தோலும் அந்த பிரியாணி இலையோட இது மட்டும்தான் லைட்டாக நம்மளுக்கு அரையலை. பட் மற்றபடி நம்மளுக்கு ஃபைனாக அரைச்சாச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா கூட நம்ம இதையும் போட்டு அரைக்கணும். பூண்டு, வரமிளகாய், நீங்கள் பச்சை மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இஞ்சி, இதையும் நம்ம அந்த மசாலா அரைச்சிருக்கோம்ல அதில் போட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்க, ஒரு பிரியாணி இலை. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போடணும். இது நல்லா 2 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வறுக்கணும். ஒரு நல்ல ஸ்மெல் வரும். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. தயிர் ஊற்ற போகிறோம். 400 கிராம் அரிசி எடுத்துருக்கோம் நாங்கள். அதுக்கு 7 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம் நாங்கள். இந்த டம்ளரில் நாங்கள்
7 டம்ளர் ஊற்றுறோம். நாங்கள் வந்து நார்மல் அரிசி தான் எடுத்திருக்கோம், அதனால் உங்களுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்திங்கன்னா அதுக்கு கம்மியான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து எக் மசாலா பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ வந்து கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் நம்ம போடலாம். இப்போ நம்ம விசில் விடணும். ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்து ஆவி பறக்குது. சாப்பாடு ரெடி. ஆவி பறக்குது. அவ்வளவுதான், டேஸ்டியான யம்மியான எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெய் காய்ச்சின போது இந்த மாதிரி முருங்கைக்கீரை எடுத்து நெய் காய்ச்சிருக்காங்களாம் எங்கள் அம்மா. காய்ச்சினதுக்கப்புறம் முருங்கைக்கீரை போடுறாங்க. இது கூட நாட்டு சக்கரை. இதை வந்து நம்ம எடுத்து சாப்பிட்டோன்னா வேற லெவலில் இருக்கும். ஹாய் காய்ஸ், இப்போ நான் இதை வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த முருங்கைக்கீரை இருக்குல்ல அது. வேற லெவலில் இருக்கு. இது ரொம்ப ஹெல்தி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் காய்ச்சிருக்கீங்களா, அதில் வந்து இந்த முருங்கைக்கீரையை போட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. Thanks for watching. Subscribe for more videos. Hit the like button. Bye bye. See you.